ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட் நெக்கில் ஆரி டிசைன் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு போட் நெக் வரைஞ்சாச்சு. நம்ம வந்துட்டு அந்த சைடாக ஒன்று எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம அந்த சைடாக தான் கொண்டு வர போகிறோம். இங்கே நான் வந்துட்டு ஆரி போட போகிறது இல்லை. ஸோ இது ஒரு அழகான டிசைன். அந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு பார்டர் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த பக்கம் மட்டும் ஆரி போடுறேன். கீழே பார்டரில் நான் ஆரி ஒர்க் போடல, சைடில் மட்டும்தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு நான் கீழே த்ரெட்டை நல்லா முடிச்சு போட்டு கீழே கூடி ஃப்ரேமு கடியில் கொண்டு வந்து நம்ம எப்போதும் செயின் ஸ்டிச் போடுவோம். அதே மாதிரி சின்ன சின்னதாக அழகாக அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படி சின்ன சின்னதாக கரெக்டான ஷேப்பில் கொண்டு வரணும். நான் 4 லைன் செயின் ஸ்டிச் போடுவேன். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் எதுவுமே போடலை, கட் பீடு எதுவுமே கிடையாது. செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட்டுட்டு நம்ம வந்து டிசைனை ஆரம்பிச்சிடலாம் தான். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சேஃப் கொண்டு வரணும்னா கரெக்டாக நம்ம அந்த சேஃப் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சேஃபில் கொண்டு வந்துட்டு ஒரு சின்னதாக லாக் பண்ணி முன்னாடி போட்டு அப்படி பின்னாடி ஒரு லாக் பண்ணிங்கன்னா அந்த சேஃப் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே எந்த சேஃபுக்கும் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டு சைடில் லீஃப் மாதிரி கொடுத்து நடுவில் ஒரு ஃப்ளவருக்காண்டி இந்த மாதிரி நான் ஒரு வளைவு கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நான் சக்கரியெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியில் ஒரு லாக் பண்ணி உள்ளே டபுள் லாக் பண்ணணும். நம்ம அந்த ஜக்கரிக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே கொண்டு வந்து லாக் பண்ணி சின்னதாக ஒரு லாக் பண்ணி இன்னொரு வாட்டி லாக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எண்ணாட் போட்டுருங்க. எண்ணாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 2 டைம் அந்த மாதிரி எண்ணாட் போட்டுக்கோங்க. அப்படி போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நான் வந்துட்டு நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே அருந்து போகுது. ஸோ நீங்கள் பார்த்து நரம்பு யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். த்ரெட்டுனாலுமே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு கட் பீடு தான் லீஃப்க்கு யூஸ் பண்ண போகிறேன். 4 நாளாக போட்டு இந்த மாதிரி 4ஆக போட்டுட்டு திரும்ப த்ரெட்டை நீங்கள் மேலே கொண்டு வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் மாதிரி கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி 4 கட் பீட் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி மேலே கொண்டு வந்துடுங்க. செயின் ஸ்டிச்சை கொண்டு வந்துட்டு அதே மாதிரி 4 கட் பீட் போட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் கொண்டு வந்துடுங்க. நான் வந்துட்டு 4 லைன் லீஃப் ஸ்டிச் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் லீஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸை கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் 4 நாள் போட்டுக்கலாம். உங்கள் லீஃபை பொறுத்து, லீஃப் வந்து பெருசாக இருந்தாலும் நீங்கள் 5 இது கூட யூஸ் பண்ணலாம், 5 கட் பீட் கூட யூஸ் பண்ணலாம். நான் 4 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை வந்துட்டு நம்ம 4 லைன் கொண்டு வந்துட்டு நம்ம எண்ணாட் போட்டுற வேண்டியதான். எண்ணாட் போட்டுட்டு அதே மாதிரி 2 டைம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடுக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடுமே நம்ம கொண்டு போகணும். அதே மாதிரி தான் 4 கட் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லீஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. செயின் ஸ்டிச்சு நீங்கள் கண்டிப்பாக மேலே கொண்டு போயிட்டு தான் நீங்கள் கீழே கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அதோட அழகே போயிடும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் அது அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம இந்த லீஃப்க்கு பண்ண மாதிரியே தான் பண்ணுறோம். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு லீஃப் ஸ்டிச்சை கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் அதோட லுக்கே அழகாக இருக்கும். இப்போது 4 கட் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கோங்க. 2 டைம் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நரம்பு யூஸ் பண்ணிங்கனாலும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அதுவுமே அறுது. இப்போ நம்ம லீஃப் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு தான் போட போகிறோம். நான் 6 12 லைன் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் 1 டைம் போட்டாலும் பரவாயில்ல, 2 டைம் போட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக போட தெரியும். நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 1 டைம் தான் சுற்றி இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். அழகாக வந்துடுது பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 டைம் தான் சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். நீங்கள் 2 டைம் கூட ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் மேலே ஒரு 5 இது நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். 3 கட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸு, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு மகரந்த மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள், கீழே வந்துட்டு நான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன்னா ஒட்டிட்டு 4 லைனாக கொண்டு கட் பீடை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, த்ரெட்டில் நான் அதே த்ரெட்டில் தான் 6 எடுத்து 12 வச்சுருக்கலாம். அந்த த்ரெட்டை தான் நான் இப்போ வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறேன். அது சீக்வன்ஸை வச்சு தான் இந்த மாதிரி நான் த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு இந்த சேரீ வந்துட்டு பார்ட்ரு வந்துட்டு கோல்டு கலரு, அதுக்கப்புறம் சேரீ நேவி ப்ளூ கலர். ஸோ அதனால் நான் வந்துட்டு த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் ஜரி த்ரெட்டு. இது வந்துட்டு சில்க் த்ரெட் கிடையாது, ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு வாட்டி தான் அதே மாதிரி தான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறேன். எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணணும் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி தான் நான் சுற்றி, அதனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறேன். கரெக்டாக நீங்கள் வச்சு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதுவும் நம்ம இப்போ ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல, அது பக்கத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ரொம்பவே அழகான ஸ்டிச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க சீக்வன்ஸ் வச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த சைடும் சீக்வன்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம் எப்போதுமே. இதெல்லாம் சிம்பிள் டிசைன் தான், நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம். இதே மாதிரி நடுவுலேயும் நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, 3 கட் பீடு, ஒரு சின்ன சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ். அதை வச்சு நம்ம நார்மலாக நம்ம எப்போதுமே இந்த புட்டா டிசைன்லாம் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இப்போ இதுக்கு மேலே நம்ம பண்ண போகிறோம். ஆப்போசிட் இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், லைட்டாக தான் தெரியும். 3 கட் பீடு, ஒரு சின்னதாக சுகர் பீட் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ். இதே மாதிரி தான் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட் நம்ம இந்த மாதிரி போட போகிறோம். நம்ம வந்துட்டு இது நார்மலாகவே புட்டா டிசைன் போடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் கீழே லாக் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. நான் இந்த டிசைன் வந்துட்டு இப்போ போடுற டிசைன் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி புட்டா டிசைன்லன்ட்டு ஒரு 5 டிசைன் போட்டிருப்பேன். அதில் இதுவும் ஒன்று இருக்குது, தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி தான் நம்ம லீஃப் ஸ்டிச் ஃபுல்லாகவே நம்ம சுற்றியுமே நம்ம போட போகிறோம். போட்டுட்டு அதே மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஈஸி டிசைன் தான். சிம்பிள்னு சொல்ல முடியாது, நம்ம போட் நெக்குக்கு இது போடும்போது கொஞ்சம் பேக் நெக் போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் அண்ட் ஸ்லீவ்லாம் கொஞ்சம் அழகாக சீக்கிரமே முடிச்சிட்டேன். பேக் நெக் போடும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா போட் நெக்கில். ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் வந்துட்டு நான் நடுவில் ஜக்ரி வந்துட்டு ஸ்டிச்சும் பண்ணியிருக்கேன், ஒட்டியிருக்கிறேன் செய்கிறேன். நீங்கள் இதனால் பண்ணிக்கோங்க. ஆனால் கம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வைங்க, அப்போ தான் அந்த ஜக்ரி வந்துட்டு கரெக்டாக நிற்கும். இப்போ வந்துட்டு அப்படியே ஃப்ரெஞ்ச் நாட்டு ஃபுல்லாக நம்ம சுற்றி ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதே மாதிரி தான் நம்ம மேலே கட் பீட் கொடுக்க போகிறோம்.
ஒரு சீக்வன்ஸ் 3 கட் பீட் கொடுத்து இது ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரண்ட் பகுதி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இதே மாதிரி தான் நம்ம பேக் நெக் ஃபுல்லாகவே சுற்றியும் போட்டிருக்குறோம். இதான் ஃப்ரண்ட் பக்கம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்லீவுக்குமே போடணும். பாருங்கள் அதே மாதிரி தான் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் நடுவில் ஜக்ரி வச்சு. அதுக்கப்புறம் 4 கட் பீடாக லீஃப் கொண்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இந்த மாதிரி இதில் மாதிரி கொண்டு வந்திருக்கேன் மேலே. அப்புறம் இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் சொன்னல அந்த டிசைன் புட்டா டிசைன் அதில் ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. இந்த டிசைன் தான் பாருங்கள். இதுதான் ஃபைனல் ஃப்ரண்ட் லுக்கு. இது வந்துட்டு ஸ்லீவு அவங்க பார்ட்ரு மேலே தான் போட சொன்னாங்க. நான் வந்துட்டு புட்டா வந்துட்டு சின்னதாக அழகாக வச்சுருக்கிறேன். ஒரு லீப் டிசைனில் வச்சுருக்கிறேன் புட்டா டிசைன். அதே மாதிரி தான் ஸ்டோன் ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி பீடு கட் பீடு 4 கொடுத்து ஒரு லீஃப் கொண்டு வந்து அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட், அப்புறம் ஒரு மேலே அழகாக ஒரு இதழ், அதாவது மகரந்தம் மாதிரி அந்த செம்பருத்தி பூலெல்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி மேலே அந்த இது மாதிரி துகள் மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். அதே மாதிரி த்ரெட்டில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் புட்டா டிசைனும் கொண்டு வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பார்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது கோல்டு கலர்னால. இப்போ இதை மாதிரி தான் லீஃப் மாதிரி நான் வந்துட்டு சீக்வன்ஸு அதே மாதிரி புட்டா வைப்போம்ல அதே மாதிரி தான் ஒரு லீஃப் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அழகாக இருக்குது பாருங்கள். இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். பேக் நெக்குக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னா அதுக்கடுத்து ஒரு வீடியோ காமிக்கிறேன். இதான் நம்மளோட ஸ்லீவு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக போதும் நாங்கள், அதனால் 4 புட்டா டிசைன் மட்டும்தான். அது பார்டருக்கு மேலே தான் வச்சுருக்கேன். பார்ட்ரு மேலே வந்துட்டு நான் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃபைனலாக நம்ம பேக் நெக் இதான். இந்த மாதிரி ஹேங்கிங் வேணும்னாங்க அந்த மாதிரி போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.